வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரமட்டு மாணவர்களுக்கான இரண்டாம் தவணைக்குரிய பாடலகு கழிவகற்றுகின்ற தொகுதி தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இப்ப கழிவகற்றும் தொகுதியில முக்கியமான விடயங்களை நாங்க பார்ப்போம். சரியா? மனிதனுடைய கழிவகற்றுகின்ற தொகுதிகள்ல உங்களுக்கு சிறுநீரகம் முக்கியமானது. கழிவகற்றும் தொகுதியில சிறுநீரகங்கள் முக்கியமானது. மனிதன்ல உருவாகக்கூடிய கழிவுகள் என்னென்ன? இப்ப சிறுநீரின் மூலம் மட்டும்தான் கழிவுகள் அகற்றப்படுகிறதா, அல்லது எங்களுக்கு கழிவகற்றுகின்ற வேறு அங்கங்களும் இருக்கிறதா என்று சொல்லி நாங்க பார்க்க வரோம். அப்ப எங்களுக்கு அதுக்கு முதல்ல இந்த கழிவுகள் என்றால் என்ன என்றது தெரிய வரும். கழிவுகள் அதாவது எங்களோட உடல் கலங்கள்ல நடக்கக்கூடிய எங்களோட உடல்ல நடக்கக்கூடிய இரசாயன தொழிற்பாடுகளின் காரணமாக. இரசாயன தொழிற்பாடு நாங்க சொல்றது என்ன? ஒன்று சமிபாடு. சமிபாட்டுல எங்களுக்கு அது ஒரு இரசாயன செயற்பாடு. அது நடைபெற்ற பிறகு உடலுக்கு பயனுள்ள விளைவும் வரும், பயனற்ற விளைவுகளும் உருவாகும். ஒரு உணவுப் பொருளை நாங்க சாப்பிட்டா அதுல இருந்து எங்களுக்கு தேவையான விட்டமின்கள், போசணை பொருட்கள் கிடைக்கிறது, பயனுள்ள விளைவு. அதுக்கு பிறகு தேவையற்ற பதார்த்தங்களை மூலமாக நாங்க வெளியேற்றுவது பயனற்ற விளைவு. அப்ப எங்களுக்கு அது ரெண்டுமே அங்க உருவாக கூடும். சரியா? அப்ப எங்களுக்கு அதே போல ஒரு சுவாச செயல்முறையை எடுத்துக்கொள்ளும். சமிபாடு ஒரு செயல்முறை, சுவாசம் என்பது ஒரு செயல். இப்ப நாங்க சுவாசிக்கும் பொழுது என்ன செய்வோம்? ஆக்சிஜன் வாயுவை உள்ளுக்கு எடுப்போம். சாதாரணமாக ஒரு சுவாச செயல்முறை உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் வாயுவை எடுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப சுவாசம் முடிய நாங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட வேணும். சரியா? இந்த ஆக்சிஜன் எடுக்கப்படுவது குளுக்கோஸோட சேர்றது. குளுக்கோஸோட சேர்ந்தா சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சா பிறகு எஞ்சியதாக வாரதுதான் கார்பன் டை ஆக்சைடு, நீராவியும். அப்ப அது எங்களுக்கு தேவையில்லை. என்ன செய்வோம்? வெளிச்சுவாசத்தினால அது வெளியேற்றும். வெளிச்சுவாசத்தினால எங்களுக்கு அது வெளியே போகுது. எது கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் வெளியேற்றப்படுது. அப்ப எங்களுக்கு எந்த செயல்முறை ஒன்று நடந்தால் பயனுள்ள விளைவும் பயனற்ற விளைவும் உருவாகும். அப்ப இதுல நாங்க பயனற்ற விளைவுகளாக கருதுறதுதான் கழிவு பதார்த்தங்கள். ஆகவே உடல் கலங்கள்ல உருவாக்கப்படுகின்ற பயனற்ற பதார்த்தங்கள் அது அணுசேவ கழிவுகள் என்று சொல்லும். அணுசேவ கழிவுகள் நடைபெறுகின்ற இரசாயன தாக்கங்களின் போது உருவாக்கப்படுகின்ற பயனற்ற விளைவுகள் என்று சொல்லப்படும். சரியா? உருவாகின்ற கழிவு பதார்த்தங்கள், கழிவு பொருட்கள் என்று சொல்லக்கூடாது. உடல்ல நடக்கிற தாக்கங்களின், இரசாயன தாக்கங்களின் காரணமாக உருவாகின்ற எங்கட உடலுக்கு பயனற்ற பதார்த்தம், கார்பன் டை ஆக்சைடோ நீராவியோ எங்கட உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்களை வெளியேற்றுவது கழிவு அகற்றுதல். கழிவு பொருள் என்றால் பயனற்ற பதார்த்தங்கள், கழிவு அகற்றுதல் என்றால் பயனற்ற பதார்த்தங்களை அகற்றுதல், கழிவு அகற்றல். அப்ப கழிவகற்றும் தொகுதி என்றால் என்ன? கழிவகற்றும் தொகுதி என்றால் என்ன? இந்த கழிவகற்றல் ஒன்று நடக்கிறதுக்காக எங்களோட உடல்ல சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள உடல் தொகுதி. கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக உடல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தொகுதிய கழிவகற்றுகின்ற தொகுதி என்று சொல்லுவோம். அப்ப இப்ப நாங்க ஒரு சமிபாட்டு செயல்முறையை எடுத்துக்கொண்டோம்னா உணவு சமிபாட்டுக்கு பின்னர் என்ன நடக்கும்? உடல் அதுல இருக்கிற போஷணைகள், விட்டமின்கள், கனியுப்புகள் எல்லாவற்றையும் அகத்துறிஞ்சும். அகத்துறிஞ்சு முடிய எஞ்சிற பகுதிகளை என்ன சொல்லுவோம்?
மலம் என்று அழைக்கும். சரியா? அப்ப ஆனா மலம் ஒரு கழிவு பொருளாக கருதப்படாது. மலம் ஒரு கழிவு அல்ல. அப்ப அது நாங்க சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய பயனற்ற எஞ்சிய கூறுகள் என்பதுதான் அர்த்தம். ஆனா மலத்தோட சில கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுறதுனால அதை நாங்க கழிவு பதார்த்தங்கள் வெளியேறுதுன்றதுக்காக அதை நாங்க அப்படி சொல்றோம் ஒழிய. ஆனா மலம் உருவாகிறது பயனற்ற பதார்த்தங்கள் சேர்த்து அதோட சேர்த்து சில கழிவுப் பொருட்கள் அகற்றப்படும். சரியா? ரைட். ஆனா மலம் ஒரு கழிவு பொருளாக கருதப்படாது. சரியா? ரைட். அப்ப நாங்கள் எங்களுடைய உடல்ல இருந்து என்னென்ன பொருட்கள் வெளியேற்றப்படுகிறது, அதாவது கழிவு பதார்த்தங்கள் என்ன உருவாகுது, அந்த கழிவு பதார்த்தத்தை அகற்றுகின்ற முறை எப்படி அகற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு அட்டவணையில பார்ப்போம். இப்ப நீங்களும் இந்த அட்டவணையை போட்டுக்கொண்டா நல்லா. கழிவங்கமும் கழிவங்கம் என்று நாங்கள் சொல்றது கழிவு பொருளை அகற்றுகிற பிரதானமான அங்கம். அது நாங்க கழிவங்கம் என்று சொல்லுவோம். முன்னுக்கு நீங்க கழிவங்கம், கழிவங்கம் எந்த கழிவங்கம் வெளியேற்றுகின்ற கழிவு பதார்த்தம். கழிவங்கத்தால என்ன கழிவு பதார்த்தம் எந்த கழிவு பதார்த்தம் அடுத்தது வெளியேற்றப்படும் முறை. வெளியேறும் முறை அது எப்படி வெளியேற்றப்படுகிறது. சரியா? இதில் எழுதிக் கொள்ளுங்க. முதலாவதா நாங்க பாக்குற கழிவங்கம் சுவாசப்பை. சுவாசப்பைய பார்க்க. சுவாசப்பையில இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு பதார்த்தம். சுவாசப்பையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு பதார்த்தம் கார்பனீர் ஆக்சைடு, நீராவி. கார்பனீர் ஆக்சைடு, நீராவி ரெண்டும் வெளியேற்றப்படும். ரெண்டும் வெளியேற்றுகிற முறையை என்னென்று சொல்லுவோம்? வெளிச்சுவாசம். வெளிச்சுவாசத்துல தானே இது வெள்ளம் பெறப்போகுது. ஆகவே வெளியேறும் முறை வெளிச்சுவாசம். வெளிச்சுவாசம் என்று சொல்லுவோம். சரியா? இரண்டாவது பார்க்கக்கூடிய கழிவங்கம் சிறுநீரகம். சிறுநீரகம் சிறுநீரகத்தில இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு பதார்த்தம் யூரியா, யூரிக் அமிலம், யூரியாவையும் யூரிக் அமிலத்தையும் நாங்க சொல்லுவோம் நைதரசன் கழிவு பொருட்கள். நைதரசன் ரெண்டுலையும் நைதரசன் இருக்கு. சரியா? அதே போல உப்புக்கள், நீர். உப்புக்கள் நீர் என்பது வெளியேற்றப்படும். சிறுநீர்ல நீர் அதிக அளவு இருக்கு. சரியா? ஆகவே சிறுநீரகத்தில இருந்து இந்த கழிவு பொருட்களை வெளியேற்றுகிறது எப்படி? சிறுநீர் யூரினோட
இந்த கழிவு பதார்த்தங்களை நாங்க அகற்றலாம். ஆகவே அது வெளியேற்றப்படும் முறை சிறுநீராக. சரியாவிலே மூன்றாவதாக நாங்க பார்க்கக்கூடியது தோல். தோலும் ஒரு கழிவங்கம். தோல் எப்படி கழிவங்கமாகும்? தோலினூடாக நாங்க என்ன கழிவு பதார்த்தத்தை வெளியேற்ற போறோம்? அப்ப எங்களுக்கு தோலினூடாக பார்த்தீங்கன்னா வியர்வை. தோலினூடாக வெளியேற்றப்படுவது வியர்வை. உங்களுக்கு வியர்க்கிறதுங்க தோல்ல தான் மேக்கப். இப்ப அந்த வியர்வைக்கு நாங்க வந்து வியர்வையினூடாக என்ன கழிவு பதார்த்தங்கள்? சிறிதளவுக்கு யூரியா இருக்கு, யூரிக் அமிலம் இருக்கு, உப்புக்கள், நீர் இருக்கு. பாருங்க எங்களோட வியர்வை ஓரளவு கசப்புத்தன்மை உடையதாக இருக்கு. சரியா? அப்ப சிறிதளவு யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள், நீர். பார்த்திருப்பீங்க வியர்க்கைக்குள்ள உங்களுக்கு ஈரமாக இருக்கு. சரியா? அப்ப அதுல நீர் காணப்படுது. இப்ப நாங்க எப்படி அதை வெளியேற்றுகிறோம்னா வியர்வையாக. வியர்வையாக வெளியேற்று. இதை நீங்க ஒரு அட்டவணையா போட்டுக்கொள்ள முடியும். எந்த கழிவங்கத்தில இருந்து எந்த கழிவு பொருட்கள் எப்படி வெளியேற்றப்படுது? அப்ப எங்களுக்கு என்னென்ன கழிவுப் பொருட்கள் வெளியேற முறையிட்டா பாருங்க. நாங்க வெளிச்சு அது ஒரு கழிவகற்றுகிற முறைதான். இப்ப கழிவகற்றுகிற அங்கம் யாரு? சுவாச பை. சுவாச பை என்பது ஒரு அங்கம். அது அகற்றுகிற கழிவு பதார்த்தம் கார்பனீரொக்சைடும் நீராவி. அதே போல சிறுநீரகங்கள், எங்களுக்கு இரண்டு சிறுநீரகங்கள் இருக்கு, வலது இடது. அந்த ரெண்டுல இருந்தும் வரக்கூடிய கழிவு பதார்த்தங்கள் யூரியா, யூரிக் அமிலம், உப்புகள், அதிக அளவுல நீர் இருக்கு, சிறுநீர். சரி. அதே மாதிரி அது வெளியேற்றுகிற முறையை நாங்க சிறுநீராக வெளியேற்றோம். இந்த கழிவு பதார்த்தங்கள் எல்லாம் சேர்ந்த சிறுநீராக வெளியேற்றப்படும். தோல் மூலமாக நாங்கள் சிறிதளவுக்கு யூரியா, யூரிக் அமிலம், இதை நாங்க நைதரசன் கழிவு பொருட்களுக்கு சொல்லுவோம். யூரியாவையும் யூரிக் அமிலம் வியர்வையில சிறிதளவு இருக்கு, நிறைய இருக்காது. அதாவது சிறுநீர்ல இருக்கக்கூடிய அளவுக்கு யூரியா, யூரிக் அமிலம் மிஞ்சி இருக்காது. இங்க குறைந்த அளவுக்கு இருக்கு. உப்புக்கள், நீர் இருக்கு. இப்ப நாங்க தோல் மூலமாக எப்படி வெளியேற்றோம்? வியர்வையாக. சரியா? இப்ப இதை நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க இந்த பாடத்துல இருந்து பார்க்க வேண்டிய முக்கியமான தொகுதி சிறுநீரக தொகுதி. சிறுநீரக தொகுதி. சிறுநீரக தொகுதி என்றால் அதனுடைய பகுதிகள் குறிப்பதற்கு வாரும். அப்ப நாங்க ஒரு சிறுநீரக தொகுதியினுடைய படத்தை வரைந்து குறிப்போம். உங்களுக்கு அது கீழே சொல்லி வராது. ஆனா நாங்க கீறி குறிக்கிறது நல்ல. இப்ப நீங்களும் படத்தை கீறி குறிக்கிறதுதான் உங்களுக்கு அதிக ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இதுல கீறக்கூடியவர்கள் இருந்தா நீங்க கீறி குறிச்சு கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய பயிற்சி கோப்பில உங்களோட புத்தகத்துல இருக்கு, பாட புத்தகத்துல அதை பார்த்து நீங்களாக வரைஞ்சு பழகுங்க. எனக்கு வரைய தெரியாதுன்னு விட்டு உங்களுக்கு இதுல
இரண்டு சிறுநீரகங்கள் இருக்கிறது. இரண்டுக்கும் குருதியை வழங்குவது சிறுநீரக நாடி. சிறுநீரக நாடி வலது இடதென்று ரெண்டு சிறுநீரகங்களுக்கும் குருதி. பாருங்க, இது சிறுநீரக நாடி. அந்த நாடியில இருந்து வலது சிறுநீரகத்துக்கும் குருதி வழங்கப்படும், இடது சிறுநீரகத்துக்கும் குருதி வழங்கப்படும். அதே மாதிரி சிறுநீரக நாளம் வரும். சிறுநீரக நாளம் இரண்டு இருக்கு. ஒன்று வலது சிறுநீரகத்திலிருந்து வார குருதியை, சிறுநீரகத்திலிருந்து வார குருதியை எடுத்து செல்லும். இதை நாங்க கலர் பண்ணிவிட்டா உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாளங்கள் பெரும்பாலும் கலர் தீட்டப்பட்டு இருக்கு. இந்த கருப்பால நாங்க காட்டப்படுவது நாளம். நாளங்கள் ஒட்சிசன் இல்லாத குருதியை கொண்டு போகக்கூடும். சிறுநீரகங்களுக்கு, இரண்டு சிறுநீரகங்களுக்கு அதுக்கு குருதியை கொடுக்கிறது சிறுநீரக நாடி. திரும்ப சிறுநீரகங்கள்ல இருந்து குருதியை எடுத்து கொண்டு போறது சிறுநீரக நாளம். சரியா? அப்படி எங்களுக்கு இரண்டு விதமான நாடியும் நாளங்களும் இருக்கு. சரியா? ஒரு சிறுநீரகத்தை விட இப்ப வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகம் கொஞ்சம் கீழவாகத்தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இடது சிறுநீரகம் கொஞ்சம் மேல காட்டப்படும், வலது சிறுநீரகம் கொஞ்சம் கீழையாக இருக்கு. அப்படித்தான் வழக்கமாக எல்லாருக்கும் இருக்கும். எங்களுக்கு ஏற்கனவே வலது பக்கத்துலதான் ஈரல் இருக்குது. ஆகவே ஈரல் என்ற அமைவிடம் இதுக்கு மேல ஈரல் அமைக்கிறது கொஞ்சம் சரிவாக காணப்படும். சரி, அவரை வித்துன்ற வடிவமாக இருக்கும் எங்களுக்கு அந்த சிறுநீரகங்கள். சரியா? அப்ப இரண்டு சிறுநீரகங்களையும் இனங்காண தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப கொஞ்சம் பதிவா இருக்கிறத நாங்க வலது சிறுநீரகம் எடுப்போம். வலது சிறுநீரகம் கொஞ்சம் மேல இருக்கிறது இடது சிறுநீரகம். இடது சிறுநீரகம் என்று எடுக்கும். சரி, அதே போல சிறுநீரகத்துக்கு குருதியை வழங்குவது சிறுநீரக நாடி. சிறுநீரக நாடி சொல்லுவோம். குருதியை கொண்டு வந்து கொடுக்கும். திரும்ப சிறுநீரகங்கள்ல இருந்து குருதியை கலெக்ட் பண்ணி திரும்ப கொண்டு போறது சிறுநீரக நாளம். சிறுநீரக நாளம் என்று சொல்லுவோம். திருப்ப எடுத்துட்டு போகும். அதாவது ஒட்சிசனை கொண்டு வந்து கொடுத்து கலங்களுக்கு அது வேலை முடிய ஒட்சிசன் இல்லாத குருதியை திரும்ப நாளம் கொண்டு போய் கொடுக்கும். எங்க இதயத்தை நோக்கி திரும்ப கொண்டு செல்லும். சரியா? அப்ப எங்களுக்கு சிறுநீரக நாடியும் சிறுநீரக நாளமும் இருக்கு. அடுத்ததாக இப்ப எங்களுக்கு சிறுநீர் உருவாக்கப்படும் இல்லையா? எங்க உருவாக்கப்படும்? சிறுநீரகங்கள்ல இருக்கிற சிறுநீரகத்தி என்ற சின்ன அமைப்பின் மூலமாக எங்களுக்கு சிறுநீர் உற்பத்தி செய்யும். அப்ப இங்க சிறுநீர் உற்பத்தி செய்யப்பட்டால் அது ஒவ்வொரு சிறுநீரகங்கள்ல இருந்தும் வெளியேறுகின்ற சிறுநீரக கேன்கள் ஒரு
குழாய் மாதிரி ஒரு பைப் மாதிரி உருவாக்கி அதன் ஊடாகத்தான் கொண்டு வரப்படும். அதை நாங்க சிறுநீரக கான்கள் சொல்லுவோம். சிறுநீரக கான். சிறுநீரக கான்களினூடாக அந்த ஜூரின் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரப்படும். அதே மாதிரி எங்களுக்கு இடது சிறுநீரகத்திலே கொண்டு வரப்படும். எங்களுக்கு இரண்டு பக்கமும் அந்த கேன்கள் கொண்டு வரப்படும். இதை எப்படி சொல்லவா? சிறுநீரக கேன்கள். சிறுநீரக கேன்கள் என்று சொல்லுவோம். இரண்டு சிறுநீரகங்கள்ல இருந்து சிறுநீரை கொண்டு வருவதை சிறுநீரக கேன்கள். சிறுநீரக கேன்கள். இது ரெண்டும் சிறுநீரை கொண்டு வந்து சிறுநீரக பைகள்ல சேரும். சிறுநீரக பையில கொண்டு வந்து சேர்க்கும். சிறுநீரக பையுக்குள்ள கொண்டு வந்து யூரினை சேர்க்கும். இதைத்தான் நாங்க சிறுநீர் பை என்று சொல்லுவோம். சிறுநீரக கேன்கள் சிறுநீரை கொண்டு வந்து சிறுநீர் பையில சேர்க்கும். அதுல இருந்து எங்களுக்கு சிறுநீர் வழியினூடாக சிறுநீர் வெளியேற்றப்படும். அப்ப இந்த தொகுதியைத்தான் நாங்க கழிவகற்றும் தொகுதின்னு சொல்லலாம். சிறுநீரகம். இது வந்து சிறுநீர் பை. இது சிறுநீர் பை. இதனூடாக வெளியேற்றப்படுகின்ற வழி சிறுநீர் வழி. சிறுநீர் வழி என்று சொல்றோம். சரியா? இது ஒரு சிறுநீரகத்தினுடைய படம். இதுல இருந்து நாங்க முக்கியமான பகுதிகள், அதாவது சிறுநீரக தொகுதியில பிரதானமாக 4 பகுதிகளை கொண்டிருக்கு. சிறுநீரகங்கள் அது ஒன்று வலது இடது. அப்போ ஒரு சோடி சிறுநீரகம். அதே போல சிறுநீர் கான்கள் இரண்டு. இரண்டு சிறுநீரகங்கள், இரண்டு சிறுநீர் கான், ஒரு சிறுநீர் பை, சிறுநீர் வழி. இது 4ம் பிரதானமானது. சிறுநீரக தொகுதியில இந்த 4 பகுதிகள் முக்கியமானது. சிறுநீரகங்கள், சிறுநீர் கான்கள், சிறுநீர் பை, சிறுநீர் வழி. சரி. அப்ப உங்களோட சிறுநீரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கு என்று பார்க்க வேண்டுமாக இருந்தா உங்களோட இடுப்பின் பின்பக்கத்துல இரு கைகளையும் வச்சுக்கொண்டு உங்களோட பெருவிரலால நீங்க உங்களோட இடுப்பை சுத்தி பிடிக்கல அதுல உங்களுடைய பெருவிரல் அமர்த்துகின்ற அடிவில் பிரதேசத்துல இந்த சிறுநீரகம் அமைஞ்சிட்டு. சரியா? எங்களுக்கு முள்ளந்தண்டினுடைய 2 பக்கத்திலையும் அமைஞ்சிடும். உள்ளந்தண்டின் 2 சைடிலையும் ஒரு சோடி சிறுநீரகங்கள் இருக்கும். சரியா? அப்ப இது வந்து அவரை வித்து வடிவமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரியா? ஒரு வளர்ந்த மனிதர் ஒரு ஆளுன்ற சிறுநீரகத்தின் நீளம், இதோட நீளம் வந்து கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு. வளர்ந்த மனிதன் சின்ன பிள்ளைகளில ஓரளவுக்கு, வளர்ந்தவர்கள்ல இந்த சிறுநீரகம் 13 சென்டிமீட்டர் ஆகவும் அகலம் கிட்டத்தட்ட 6
சென்டிமீட்டராகவும் இருக்கு. உங்களுக்கு இதோட நீளம் வந்து கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டராகவும் அகலம் 3 சென்டிமீட்டராகவும் இருக்கு. அகலம் 6 சென்டிமீட்டர் வரையிலும் இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு இந்த 13 சென்டிமீட்டர் அகலம் 6 சென்டிமீட்டராக காணப்படும். கிட்டத்தட்ட ஒரு அவரை வித்து மணி வடிவமாக இருக்கு, கொஞ்சம் பெருசா. சரி, அப்ப இதுக்கு குருதியா வழங்குறது யாருன்னு கேட்டா சிறுநீரக நாடி. சிறுநீரகங்களுக்கு குருதியை வழங்குவது என்னென்றால் சிறுநீரக நாடி. சரி, சிறுநீர் பையின் வேலை சிறிது நேரத்திற்கு இந்த சிறுநீரை சேர்த்து வைக்கிறது. சிறிது நேரத்துக்கு இந்த சிறுநீர் பையில சிறுநீர் வந்து சேர்த்து வைக்கப்படும். சரியா, எங்களுக்கு ஒரு சிறுநீரகம் நாங்க எடுத்தோம், ஒரு சிறுநீரகத்தை மட்டும் எடுத்தோம், அதுல எங்களுக்கு உட்புறமாக மேற்பட்டை உள்ளுக்கு நாங்கள் இன்னொரு லேயரை உள்ளுக்கு மேற்பட்டை மைய விளையம் ஆகிய இன்னும் சின்ன சின்ன கூறுகளை இனங்காண ஒவ்வொரு சிறுநீரகங்களுக்கு இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் திரும்ப உள்ளுக்குள்ள மேற்பட்டை மைய விளையம் என்று பிரதானமான பகுதிகளாக பிரிக்க முடியும். உங்களுக்கு மேற்பட்ட மைய விளையத்தில இருந்துதான் சிறுநீர் உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு சிறுநீரக கேன்கள் மூலம் கொண்டு வரப்படுது. சரி, அப்ப சிறுநீரின் மூலம் எங்களுக்கு என்னென்ன அகற்றப்படுகிறது? பிரதானமாக யூரியா அகற்றப்படும், யூரிக் அமிலம், உப்புக்கள், நீர். என்னென்ன அகற்றப்படும்? யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள் மற்றும் நீர் ஆகியன வெளியேற்றப்படும். உப்புக்கள் சொன்னா அதிக அளவில் சோடியம் குளோரைடு காணும். நீர் வந்து கிட்டத்தட்ட 96%. சிறுநீரிலேயே நீர் தான் அதிக அளவில் இருக்கு. 96% நீர் இருக்கும். சரியா, அப்ப எங்களுக்கு சிறுநீரகம் என்பது பிரதானமான நைதரசன் கழிவகற்றுகின்ற அங்கம் என்று சொல்லும். இப்ப எங்களுக்கு தோல்ல இருந்தும் யூரியா யூரிக் அமிலம் வெளியேற்றப்படலாம். ஆனா அங்க சிறிதளவு. பிரதானமாக மெயினா நாங்க அதிக அளவு நைதரசன் கழிவு அகற்றுவது சிறுநீரின் ஊடாகும். பிரதானமான நைதரசன் கழிவகற்றும் அங்கம் எது என்று கேட்டா அது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் தான் நைதரசன் கழிவகற்றுகின்ற அங்கம். சரியா, ரைட். இப்ப சிறுநீரில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிறுநீரகம் சரியாக தொழிற்படையில ஏதாவது கோளாறு ஏதாவது வந்தா அதுல என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். நம்ம ஒன்று வந்து எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து சிறுநீரகத்துல கற்கள் உண்டாகும். அப்ப டவுட் இருக்கலாம், சிறுநீரகத்துக்குள்ள எப்படி கற்கள் உருவாக கூடும்? சரி, அப்ப சிறுநீரகத்துல கற்கள் எப்படி உருவாகுது என்று டவுட் இருக்கு. சரி, அப்ப நீங்க அதிக அளவு உப்புக்கள், கல்சியம் ஒட்சலேட் போன்ற உப்புக்கள் வந்து அதிக அளவுல சிறுநீரகங்கள்ல ஒரு பளிங்கு மாதிரி படிய தொடங்கி. இப்ப யோசிச்சு பாருங்க, கல்சியம் அதிகம் இருக்கிற தண்ணிய நீங்க கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பானையில கல்சியம் படிவடைஞ்சிருக்கு. அல்லது அந்த பானைக்குள்ள நீங்கள் தண்ணியை ஊத்தி நெடுகலம் வச்சிருந்தா அந்த பானைக்கு அடியில் இந்த கல்சியம் படியும். கல்சியம் என்பது ஒரு கல்லு மாதிரி தங்கிட்ட கல்லு மாதிரி படிவடைச்சு காணும். அதே மாதிரி தான் ஒரு சிறுநீர்ல அதிக அளவுல கல்சியம் ஒட்சலேட்டு பளிங்குகள், கல்சியம் ஒட்சலேட்டு பளிங்கு
அந்த பளிங்குகள் சிறுநீரகங்கள்ல பளிங்குகளாக படியும். கல்சியம் ஒக்சலேட்டு படிகிறதுனால அதை கல்லுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த கற்கள் உருவாகிறதுனால எங்களுக்கு சிறுநீர் கழிப்பதுல சிரமம் ஏற்படும். அப்ப இதுக்கு என்ன ரீசன்? இந்த கல்லு வாரதுக்கு என்ன ரீசன்? நீங்க அதிக அளவு சில வகை உப்புக்களை கொண்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிடுறது. அப்ப உங்களுக்கு சிறுநீர்ல அதிக அளவுல உப்புக்கள் வரும். அந்த உப்பு பிறகு அடியில படிந்து கற்களாக உருவாகும். அல்லது நீங்க அதிக அளவுல தண்ணிய குடிக்காம இருக்கு. தண்ணி குடிக்காட்டிக்கு வார உப்பு இப்ப தண்ணியோட அதிகம் உப்பு கலந்ததுன்னா என்ன ஐதாகும், படியாது, அப்படியே வெளியேற்றப்படும். இப்ப நீங்க அதிகம் தண்ணி குடிக்கலைன்னா அந்த கொஞ்சம் தண்ணியில நிறைய உப்புக்கள் கரைஞ்சிருந்தா அது படியத்தான் பார்க்கும். அப்ப போதிய அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்காட்டிக்கு உப்புக்கள் கூடவாக இருக்கு. அல்லது இப்ப தேவையான போது நீங்க சிறுநீரை கழிக்காம இருக்கிறது. இப்ப உங்களுக்கு சிறுநீர் வந்திருந்தா நீங்க போக வேணும். அந்த டைமுக்கு நீங்க போய் அது வெளியேற்றி இருக்க வேணும். அப்ப நீங்க வெளியேற்றாம நீண்ட நேரம் அதை தேக்கி வச்சிருந்தீங்கன்னா அது அடியில போய் படிகிறதுக்கான சான்ஸ் கூடவா இருக்கு. அப்ப சிறுநீரகத்துல உருவாகிற கற்கள் எதனால உருவாகுதுன்னா கல்சியம் ஒக்சலேட்டு படிகிறதுனால. அதுக்கான காரணங்கள் போதிய அளவுக்கு தண்ணி குடிக்காட்டி அல்லது சிறுநீரை கழிக்காம தாமதப்படுத்துறது அல்லது லேட் ஆக்குறது, சில வகை உப்புக்களை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும். சரியா? அப்ப இதுதான் காரணம். இப்ப இந்த சிறுநீரக கற்களை உடைத்து அகற்றுகிறதுக்காக ஒரு முறை ஒன்று இருக்குது. லித்தோரிப்சின்னு சொல்லவா, அதை உடைத்து சிறு 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 துகளாக உடைத்து சிறுநீரின் ஊடாக வெளியேற்றுவார். சரி, அப்ப அது ஒரு முறை. சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, சிறுநீரகத்துல கற்கள் உண்டு. அடுத்தது சிறுநீரகங்கள் செயலிழப்பு. சரி, அப்ப சிறுநீரக செயலிழப்பு ஃபெயிலியர் ஆகுது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுற சந்தர்ப்பம் சிறுநீரகங்கள்ல அதிக அளவில் பார உலோகங்கள் சேருது. பார உலோகங்கள் நாங்கள் இரசம், கட்மியம் போன்ற நச்சுத்தன்மையான இரசாயன பதார்த்தங்கள். அது எப்படி உடல்ல அதிக அளவு சேரும்னா சில வேளை விவசாய ரசாயன பொருட்களோட அல்ல கலவைகளோட ஏதாவது உணவுப் பொருட்கள்ல இருந்து அதிக அளவு உடலுக்கு சேரும். அப்ப சிறுநீரகம் அதை கூட வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல சிறுநீரகங்கள்ல செயலிழப்பு ஏற்படக்கூடும். அல்லது ஒரு ஆள் நீண்ட காலமாக டயபெட்டிக் பேஷண்டா இருக்கு, நீண்ட காலமாக நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு சிறுநீரகங்கள் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவர் அதிக அளவில் மருந்துகளை உட்கொள்ளுவர். அதிக அளவு மருந்துகளை வடிகட்டுறதுக்காக சிறுநீரகங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணும். இப்போ ஏதாவது ஒரு பொருளோ அல்லது ஒரு மெஷினோ அதனுடைய செயற்பாட்டுக்கு மேலதிகமாக நாங்க வேலை வேண்டினா கட்டாயம் அது பழுதா போகும். அதே மாதிரி தான் நம்மளோட சிறுநீரகங்கள். அது சாதாரண அதனுடைய தொழிற்பாட்டுக்கு மேலதிகமாக நீங்க போடுற மருந்துகள்ல இருந்து சகலதையும் வடிகட்ட வேண்டிய சூழ்நிலை வரைக்குள்ள அது தன்னுடைய செயற்பாடை கூட செய்ய அது செயலிழப்பதற்கான வாய்ப்பு வரும். அதே போல நீங்க நீண்ட காலமாக உள்ளெடுக்கிற மருந்துகளால அந்த பிரச்சனை வரலாம். சில சில பேர் புகைத்தல், மதுபானம் அருந்துவது கூட உங்களுடைய சிறுநீரகங்களை செயலிழக்க செய்யும். அப்ப அது ஒரு முறையாக இருக்கு. அப்ப சிறுநீரகங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒன்று சிறுநீரகத்துல கற்கள் உருவாகுது, அல்லது சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும், செயலிழக்கப்படுதல், சிறுநீரகங்கள் செயலிழக்கப்படுதல். சரியா? அப்ப அது மாதிரி இந்த ரெண்டையும் தவிர சிறுநீரகங்கள்ல தொற்று உருவாகும். தொற்றுகள் என்று சொன்னா நுண்ணுங்கிகளால இன்ஃபெக்ஷன் ஆகும். யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவீங்கன்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகுது. நுண்ணங்கிகள் சிறுநீர் வழியில இருந்து வந்தா உங்களுக்கு தெரியும். இது ஒரு திறந்த வழி.
அப்ப அதிக அளவில நுண்ணங்கிகள் பரவுவதற்கான வாய்ப்பு கூடவா இருக்கு. அப்ப சிறுநீர் வழியில ஏதாவது தொற்று ஏற்படக்குள்ள எங்களுக்கு அது என்ன செய்யும்? எல்லா இடமும் பரவும். பரவியக்குள்ள எங்களுக்கு சிறுநீரகம் தொற்றுக்குள்ளாம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேணும்? இப்ப சிறுநீர் வழியில தொற்று ஏற்படாம தடுக்க வேணும். இப்ப நீங்க அதிக அளவுக்கு தண்ணி குடிச்சா வெளியேற்றப்பட்டுரும். சுத்தமான தண்ணியை போதிய அளவுக்கு குடிக்கணும். அதிகமாக உப்பு, அதிகமான புளிப்பு சுவையுள்ள, அதாவது அச்சாறு, வினாகிரி, ஊறுகாய் போன்ற உணவுகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. அதே போல புகைத்தல், மதுவான பாவனை, இந்த போதை வஸ்து பாவனைகளை நிறுத்தவும். உங்களுடைய உடல்ல உங்களுக்கு அக்கறை இருக்குமாக இருந்தா நீங்க அதுகளை எல்லாத்தையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அதே மாதிரி நீண்ட காலமாக நோய் இருக்குது, நாங்க அதுக்கு மருந்து போட்டுக்கொண்டே வாரோம் என்ற சந்தர்ப்பத்துல நீங்க எப்பவுமே வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும். அப்ப அவர் சொன்ன அளவுகள்ல மட்டும்தான் நீங்கள் மருந்துகளை பாவிச்சு கொள்ள வேண்டும். அப்ப அடிக்கடி சிறுநீரகங்கள்ட நிலைமை என்னன்றது தொடர்பாக நீங்க செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா சிறுநீரகங்கள்ல வரக்கூடிய நோய் நிலைமை உடனடியாக யாருக்கும் தெரிய வராது. அதாவது சிறுநீரகம் ஃபெயிலியரா போற அந்த கட்டத்துல மட்டும்தான் உங்களுக்கு சிறுநீரகம் பிரச்சனை கொடுக்கறது தெரியல. அப்ப இது உங்களுக்கு தெரியாமலேயே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுது. டோட்டலா அது நிறுத்தப்படுகிற சந்தர்ப்பத்துல தான் உங்களுக்கு அது தெரிய வரும். அப்ப நீங்க அடிக்கடி சிறுநீரகங்களுடைய நிலையை செக் பண்ணி கொள்ள வேண்டும். யூரின் டெஸ்ட் எடுக்க வேண்டும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா செக் பண்ணி நம்மளோட சிறுநீரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டும். அந்த சிறுநீர் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்காம இருக்கிறது, சிறுநீர் வழியை நீங்க சுத்தமாக பேணிக்கொள்ள வேண்டும். சரி, அது வழியோட தொடுகையில இருக்கிறதுனால நாங்க அதை சுத்தமாக பாவிச்சு கொள்ள வேண்டும். அப்படி என்ன எங்களுக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்புகள் வராது. இப்ப எங்களுக்கு வலது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னா அதனுடைய செயற்பாடு நாங்க எடுத்துவிட்டாலும் இடது சிறுநீரகத்தால உங்களுக்கு அந்த செயற்பாடு நடக்கும். அப்ப ஒரு சிறுநீரகம் இல்லாவிட்டாலும் ஒருத்தரால உயிர் வாழ முடியும். ஒரு ஆளுக்கு அவசியம் இப்ப ரெண்டு கிட்னியுமே செயலிழக்கிற சந்தர்ப்பங்கள்ல உயிர் வாழ முடியாது. அப்ப எங்களுக்கு ஒரு கிட்னி பழுதா போனாலும் நாங்க உயிர் வாழ முடியும். ஆனா ரெண்டும் இல்லாம வாழ இயலாது. சரி, அப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயம் கழிவகற்றுகின்ற தொகுதி சம்பந்தமாக உங்களுடைய பாட புத்தகங்கள்ல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் பார்ப்போம். மனிதனுடைய உடற்தொகுதிகள்ல நாங்க முதலாவதாக பார்க்கிறோம். மனிதன்ல கழிவகற்றுகின்ற அங்கமும் கழிவகற்றுகின்ற பதார்த்தங்களும் தொடர்பாக. அப்ப அதுல முதலாவதாக நாங்க பாருங்க, வெளிச்சுவாச வழி மூலம் கார்பன் ஆக்சைடு அகற்றப்படுதல். இது ஒரு கழிவு பதார்த்தம். அதே போல வியர்வையாக வியர்வையாக என்னென்ன யூரியா, யூரிக் அமிலம், நீர், உப்புக்கள் என்பன வெளியேற்றப்படுது. அதே போல சிறுநீரின் மூலம் யூரியா, யூரிக் அமிலத்தோட நீர், உப்புக்கள் வெளியேற்றப்படுகிறது. இவையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு பதார்த்தம். சரியா? அப்ப அனுசேப கழிவு பதார்த்தங்கள் என்று இரசாயன தொழிற்பாடுகளின் காரணம் விளைவாக தோன்றுகிற பயனற்ற, உடலுக்கு பயனற்றவை. அதை நாங்க தேவையாக இருந்தாலும் பயனற்றதாக இருக்கும். மேலதிகமாக இருந்தால் அதை நாங்க அனுசேப கழிவுகள் என்று அழைப்போம். சரி, அடுத்ததாக நாங்க பார்த்தது அட்டவணை. என்னென்ன அங்கங்கள்ல இருந்து எந்தெந்த கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது பாருங்க. சுவாச பையில இருந்து கார்பன் ஆக்சைடும்
நீரும் வெளிச்சுவாசமாக வெளியேற்றப்படும். சிறுநீரகங்கள்ல இருந்து யூரியா யூரிக் அமிலம் பிரதானமாக உப்புக்கள் நீர் என்பன சிறுநீராக வெளியேற்றப்படும். அதே சமயம் தோல்ல இருந்து சிறிதளவுக்கு யூரியா யூரிக் அமிலமும் உப்புக்கள் நீரும் வியர்வையாக வெளியேற்றப்படும். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்த்தது சிறுநீரக தொகுதி தொடர்பாக பிரதானமான நைதரசன் கழிவுகளை அகற்றுவது. பாருங்க, பிரதானமாக நைதரசன் கழிவகற்றுவது. சரியா? சிறுநீரக தொகுதி என்று சொல்லப்படும். அதுல சிறுநீரக தொகுதியினுடைய கட்டமைப்பு முக்கியமானது. பாருங்க, சிறுநீரகத்துல 2 வலது இடது ஆகிய சிறுநீரகங்கள், சிறுநீரக நாளம், சிறுநீரக கேன்கள், சிறுநீர் பை, சிறுநீர் வழி பிரதானமானது. சிறுநீரகங்கள், சிறுநீர் பேன், சிறுநீர் பை, சிறுநீர் வழி. சரியா? அதே போல உங்களுடைய சிறுநீரகங்கள் இப்படியே உங்களுக்கு பின்புறமாக நீங்க உள்ளந்தண்டின்புக்கு பக்கத்துல 2 பெரிய விரல்களையும் வைக்கக்குள்ள 2 சைட்லயும் ஒரு சோடி சிறுநீரகங்கள் இருக்கு. சரியா? இப்படித்தான் புறத்தோற்றம் இப்படி இருக்கும். உங்களுக்கு சிறுநீரகம் அவரை வித்து வடிவானதாக இருக்கும். ஒரு வளர்ந்த மனிதன்ல நீளம் 13 சென்டிமீட்டராகவும் அகலம் 6 சென்டிமீட்டராகவும் இருக்கும். சிறுநீரகங்களுக்கு குருதியை விநியோகிப்பது சிறுநீரக நாடி என்று சொல்லுவோம். நாடிகள் தான் குருதியை விநியோகம் செய்யும். சரியா? அப்ப இது சிறுநீரக நாடி. அதே போல இது ஒரு சிறுநீரகத்துக்கு உள்ள இருக்கிற கட்டமைப்பு. இதுல பாருங்க, சிறுநீரக நாடியும் இருக்கும், அடுத்தது சிறுநீரக நாளமும் இருக்கு. ஒன்று குருதியை வழங்கும், இன்னொன்று உள்ளுக்கு இருந்து குருதியை வெளியே எடுத்து செல்லும். இதுல நாங்க பாக்குறது வெளிப்புறமாக இருக்கிறத மேற்பட்டை என்று சொல்லுவோம், உள்ளுக்கு இருக்கிற கூம்பு வடிவான கலங்களை மைய விளையம் என்று சொல்லுவோம். ஒரு சிறுநீரகத்துக்குள்ள மேற்பட்டை மைய விளையம் ஆகிய 2 பிரதானமான பகுதிகள் இருக்கு. அடுத்ததாக நாங்க பார்த்தது சிறுநீர்ல இருக்கிற கூறுகள் யூரியா யூரிக் அமிலம், உப்புக்கள்ல அதிக அளவுல சோடியம் குளோரைட். சரியா? அதே மாதிரி சிறுநீரகங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள். பாருங்க, சிறுநீரகத்துல கற்கள் உண்டாவது, சிறுநீரகம் செயலிழக்கிற சந்தர்ப்பம், ஃபெயிலியர் ஆகிறது. அடுத்தது சிறுநீரகத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அப்ப இன்றைக்கு நாங்க சிறுநீரகங்கள் தொடர்பாக பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்றால் நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.